ஜீசஸ். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அவர் நினைத்தது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னு? அல்லேலூயா. இந்த சபையை குறித்து அவர் நினைத்தது நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தொடர்ந்து அப்படியே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற அந்த பாடலை நாம் சேர்த்து நாம் பாட இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சொல்லுவோம், மீண்டும் சொல்லுவோம். Praise you, Jesus. தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே, உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே, உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லையப்பா. மீண்டும் சொல்லுவோமா? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு? ஆமெனப்பா. இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே பாடுவோமா? கர்த்தாவே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவரீர் நீர்
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் உண்டோ? ஒருவரும் இல்லை. எதுக்கெல்லாம் அவருக்கு நிகர் கிடையாது? எதுலெல்லாம் அவருக்கு நிகர் கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது வர்ற விஷயமே பரிசுத்தம். பரிசுத்தத்தில் இந்த உலகத்தில் தேவர்கள் என்று அறியப்படுகிறவைகளுக்கு ஒன்றும் கிட்ட வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேற அவர் ஒருவரே சர்வ வல்லவர். மற்ற எல்லா வல்லமையும் அவருடைய வல்லமைக்கு முன்னால் அடி பண்ணிச்சு தான் ஆகணும். த பவர். He is the Almighty God, omnipotent என்று சொல்லுவார்கள். வேற இதில் அவருக்கு நிகர் கிடையாது. அவர் ஒருவரே சாவாமை உடையவர். அழகாக சொன்னாங்க. நித்தியமாய் இருக்கிறவர், அவராகவே இருக்கிறவர். He is all self-sufficient God. யாரும் அவரை உண்டாக்கினதே கிடையாது. அவர் இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார். தி எட்டர்னல் காட், எட்டர்னல் காட். அவரை போல ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவரை போல ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு நிகர். அவரை போல நல்லவர் ஒருவர் இல்லை. அவரை போல சொல்லுங்க, சத்தமாக சொல்லும்போது நம்ம அவரை ப்ரைஸ் பண்ணுறோம். இதை பேச பேச அவரை ப்ரைஸ் பண்ணுறோம். அவரை தூக்கி பாராட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ ப்ரிவிலேஜ் நமக்கு இப்படி ஒரு ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருப்பதற்கு. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர்னு சொல்லிகிட்டே இருந்து பாருங்களேன். நல்லவர்னா நன்மை செய்கிறவர்னு அர்த்தம், சரிதானா? அப்போது அவர் நமக்கு நல்லவராக வெளிப்பட்டு கொண்டு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களில் அவர் எவ்வளோ நல்லவர்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, யூ ஆர் சச் எ குட் காட் அப்படி சொல்லும் பொழுதே கண்களில் கண்ணீர் வரணும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு உணர்த்துதலும் உணர்வும் நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கெல்லாம் அப்படி வரும் சில நேரங்களில். தனியாக அவர்கிட்ட பேசும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போல நல்லவர் சொல்லுங்களேன். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. யாரை போல? நம்முடைய ஆண்டவரை போல. ஆண்டவர், தெய்வம், கர்த்தர், இயேசு, நம்ம ஆவியானவர், என்ன பெயர் சொன்னாலும் we say about the God of the Bible. கடவுள்னு சொன்னாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் யாரை குறிப்பிடுகிறோம்? பரிசுத்த வேதாகமத்தின் இறைவனை குறிப்பிடுகிறோம். அல்லேலூயா. த சுப்ரீம் பீயிங். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை போல் நல்லவர் இல்லைன்னு சொல்லிட்டோம். அவர் சர்வ வியாபி. அவர் ஒருத்தர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், நிறைஞ்சிருக்கிறார் எல்லா இடத்துலையும். இங்கே இருக்கிற அதே நேரத்தில் கண்டங்கள் தாண்டி, இதே நேரத்தில் கண்டங்கள் தாண்டி அமெரிக்காவில் இருப்பார், மேற்கத்திய நாடு. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருப்பார், அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருப்பார். அவர் அது எப்படி? அது அப்படி தான், நமக்கு மைண்டில் விளங்காது. ஆனால் பிசாசு சர்வ வியாபி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் கேட்டார் பார்த்தீங்களா யோபு புஸ்தகத்தில், நீ பூமி எங்கும் சுற்றி உலாவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஏன்னா அவன் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அவன் ஆட்களை வேணா வச்சுருப்பான், அசுத்தாவிகளை கொண்டு வச்சுருப்பான். ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். அல்லேலூயா. எங்கே போனாலும் இருப்பார். ஆண்டவருக்கு சர்வ வியாபி. ஸோ அதனால தான் பாடும்போது இதெல்லாம் இவ்வளோ காரியத்தையும் உள்ளே நம்ம மனதில் வச்சு பாடினோன்னா, அந்த ஒரு லைனில் பாடினாலும் அதோட அர்த்தம் எவ்வளோ மேன்மையாக இருக்குது பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வல்லமையான கிரியைகளை செய்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. சொல்லிகிட்டே போகலாம். இரக்கம் காட்டுறதில், மனதுருக்கத்தில், ஸ்தோத்திரம், தலைமுறைகளுக்கு நன்மை செய்கிறதில் அவரை போல ஒருத்தரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாடலை பாடலாம். அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன்.
அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் அபிஷேக ஒலிவமரம் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரேவின் வெளிச்சமும் மீட்புமானின் நீரே என் ஜீவனின் பலனாய் நான் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே நான் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே சொல்லுவோம் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் உலகமெங்கும் நாம் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவமரம் ஆலய
ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், அபிஷேக ஒலிவ மரம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், சொல்லுங்க வசனத்தை, செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் 92ஆம் சங்கீதத்தில் இருக்குது. 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய 11-12 இருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில். நான் வேணும்னே தான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட விரும்புகிறோம்? ஆண்டவரே, நாங்கள் வந்து போகிறவர்களாக அல்ல. ஸ்தோத்திரம். எப்படி? அப்பப்போ நினச்ச நேரம் வந்து தலை காட்டிட்டு போகிற ஆட்களாக அல்ல. அவங்க நாட்டப்படவே முடியாது, செழிக்க முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே செழித்து வர முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற செழுமையை இந்த உலகத்தோட ஜஸ்ட்டு சாதாரண பணத்தோட ஈக்குவேட் பண்ணிடவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. அந்த செழுமை வேறு, அது இன்க்ளூடாக இருக்கும். பட் அதை பார்க்கலாம் பல மடங்கு பல விதங்களில் ஒரு செழுமையை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இப்போ வந்து போகிறவங்களாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே, வழி விலகி போகிற ஆட்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இடையில வெளியே ஓடுற ஆட்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பின்வாங்கி போகிற ஆட்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க லைஃப்களெல்லாம் எடுத்து பாருங்கள், செழுமை இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். ஒரு ரியல் ஜாய் இருக்காது. ஸ்தோத்திரம். தேவ பாதுகாப்பு இருக்காது. ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கை பூரா பிரச்சனையிலே தான் போராடிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு நிம்மதி இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியாக நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் அவனை தூணாக நிறுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஜெயம் கொள்கிறவனா அவனை இந்த தேவனுடைய ஆலயத்தில் எப்படி செய்வேனா, தூணை அசைக்க முடியுமா? அந்த தூண் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் ஆலயத்தில். தேவாலயத்தில் என்ன செய்கிறது, தூண் என்று முக்கியமான பங்கு. இங்கே ஒரு 3 தூண் பார்க்குறீங்க. இந்த 3 தூண் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் நிற்குமா? நிற்காது இல்லையா? அப்போது இட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. அதுதான் தூண் ஆக்குவது. அல்லேலூயா. அசைக்கப்பட முடியாமல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு இடத்தை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு தருவார். அது எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மீண்டும் சொல்லுவோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்ட மகனாய் நாட்டப்பட்ட மகளாய் இருக்க விரும்புகிறேன். உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நானும் என் குடும்பமும் செழித்திருக்கும்படி செய்வீராக. சொல்லுங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளுடைய படிப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய கேரியரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் குடும்பங்களில் அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்க விரும்புகிறேன். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கும்படி விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கர்த்தரை கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிச்சுட்டு நம்ம மற்ற ஜப குறிப்புகளுக்கு நேராய் கடந்து போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒருமுகப்படுங்க. உங்கள் தேவைகள் என்ன இருக்குதோ அது அப்புறம் சொல்லிக்கிடலாம் ஆண்டவர்கிட்ட. அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை ஆராதிக்கிறோம். அவர் செய்த எல்லா மகத்துவமான கிரியைகளுக்காக அவரை துதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆராதனை. இந்த வருஷத்தின் முதல்
உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். பிரத்யேகமா ஒரு 5 நன்மையை மனதில் நினைச்சு உங்க லைஃப்ல கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற ஒரு 5 நன்மை, a good thing that the Lord has done for you or the Lord has been doing for you. இதை நினைச்சு நன்றி சொல்லுவீங்களா? சில புதிய நன்மை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் கடந்த நாட்களில். சில புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். சில புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். நன்றி சொல்லுங்க. நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? நன்றிப்பா, நன்றி. பலவீனங்களை மாற்றி இருந்திருக்கலாம், வியாதி படுக்கையை மாற்றி இருந்திருக்கலாம். இன்றைக்கு பலப்படுத்தி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எதுக்கு வேணாலும் நன்றி சொல்லலாம், ஆனால் எல்லாத்துக்கும் நன்றியா இருக்கணும். நத்திங் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு உங்க மனசுல ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நன்றி சொல்லுங்க. நேற்று நான் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தேன் ஆண்டவரே, நேற்று நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன், நேற்று ரொம்ப சஞ்சலப்பட்டு போயிருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஒரு சமாதானத்தை எனக்குள்ள கொடுத்துருக்கிறீங்க, நன்றி. அதையும் சொல்ல தெரியணும் கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு 5 காரியத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு 5 காரியத்துக்கு கர்த்தரை துதிக்கலாமா? சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, சர்வ ஜீவ தயாபரரே, சகல ஜீவ ராசிகளுக்கும் ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறவரே, thank you Jesus. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே, சேர்ந்து சொல்லுவோம், நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே இல்லெலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே வல்லவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறோம். உம்மையே நிறுத்தி இருக்கிறோம். நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் துருகம், நீரே எங்கள் மீட்பு, நீரே எங்கள் ஜீவன்,
இயேசுவே, நீரே எங்கள் மேன்மை, நீரே எங்கள் பரிசுத்தம், நீரே எங்கள் நீதி, எல்லாவற்றுக்கெல்லாம் இருக்கிறவரே, தொடர்ந்து எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் சில குறிப்புகள், சிலவை ஏற்கனவே ஜெபித்தவைகளாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நினைப்பூட்டுகிற குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இத்தனை பேருக்கு உபவாச ஜெபம் உண்மையிலேயே இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்குது, வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு நாள் ஒரு 5-6 பேருடைய டெஸ்டிமனிஸ் இந்த சனிக்கிழமை ஜெபத்துக்கு வர்றது அவங்க லைஃப்பில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்றத சொல்ல வச்சு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வச்சு அதை ஒரு வீடியோவாக எடுத்து சபை மக்களுக்கு, நம்முடைய சர்ச் பீப்புளுக்கு நான் அதை போட்டு காட்டணும். அந்த சாட்சி சொல்கிறது போல், ஜஸ்ட் டு மோட்டிவேட் அதர்ஸ் டு கம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக, ஒரு விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவங்க விசுவாசம் துளிர்க்கிறதுக்கு ஏதுவாக இந்த காரியத்தை நாம் செய்யலாம். ஸோ இன்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்வோம், உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே வெளியே இப்படி ஒரு கேமராவை வச்சு முன்னால் வந்து ஒரு 3 நிமிஷம் இந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வர்றீங்க, அதனால் உங்கள் லைஃப்பில் என்ன தாக்கம், இம்பேக்ட் வந்தது அப்படின்னு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிதானா? அமைதியாக இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். லாஸ்ட் மந்த் வாஸ் த மோஸ்ட் ஹெக்டிக் மந்த் ஆஃப் தி இயர் ஃபார் அஸ். எங்களோடு தோள் கொடுத்து பயணித்தவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பயங்கர களைப்பு தான். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நியூ இயர் சர்வீஸில் தான் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதனால் என்னுடைய த்ரோட்டு இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் டல்லாக இருக்கிறது மாதிரி தெரியும். பிகாஸ் ஐ ஹவ் ஸ்ட்ரெயின்டு ஸோ மச். த்ரோட்டெல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. பட் காட் கிவ்ஸ் அ ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில், இந்த வருஷத்தில் முதல்ல நம்ம ஜெபிக்க போகிற இந்த ஜெப குறிப்பு என்னென்னா, ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மீது அளவு கடந்த ஒரு வாஞ்சையை எனக்குள்ள தாங்க. பரிசுத்தத்தின் மீது அளவு கடந்த ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க. A longing desire after holiness. Lord, grant me a longing desire for holiness. ஒரு பரிசுத்தம்னு சொல்லும் பொழுது பல டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாலும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, வித்தவுட் எனி டிஃபைல்மெண்ட் வித் பியூரிட்டி. எப்படி? வித்தவுட் எனி டிஃபைல்மெண்ட் அண்ட் பிளெமிஷ், அப்படி வைத்துக்கொள்ளலாம். வித்தவுட் எனி டிஃபைல்மெண்ட் அண்ட் பிளெமிஷ் அப்படின்னா, ஒரு தீட்டுப்படுதல் இல்லாத, கரைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. தீட்டுப்படுதல் இல்லாத, கரைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. வித் பியூரிட்டி, சுத்தமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு முதலாவது நமக்கு என்ன தேவை என்றால், அதற்கு ஒரு வாஞ்சை வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஒரு விருப்பம் நமக்கு வேண்டும். எப்போதும் நம்ம இதை பேசும் பொழுது தானியேல் மைண்டில் வந்துடுவார் இல்லையா? ராஜாவுடைய போஜனத்தினாலே தான் தீட்டுப்படல் ஆகாதென்று இருதயத்தில் தீர்மானம் பண்ண, அவனுக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சு. அந்த ஆண்டவர் அங்கீகரித்தார், கனம் பண்ணார். கர்த்தருக்கு ஏதுவான எந்த விருப்பங்கள் நமக்குள்ளே வந்தாலும், கர்த்தர் விரும்புகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பான, அதாவது கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தர் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதான எந்த காரியத்தை குறித்தும், எந்த அனுபவத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில விருப்பம் வரும் என்று சொன்னால், அந்த விருப்பத்தை தேவன் அங்கீகரிப்பார், நிறைவேற்றுவார். அதில் ஒரு விருப்பம் தான் பரிசுத்த விருப்பம்.
பரிசுத்தமாக நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு விரும்பினா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? அங்கீகரிப்பாரா மாட்டாரா? கர்த்தர் உதவி செய்வாரா மாட்டாரா? கிருபை தருவாரா மாட்டாரா? அல்லேலூயா, கிருபை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜேம்ஸ் காவி அப்படின்னு சொல்கிறவர், காவி இல்லை காகி அப்படி தான் சொல்ல, CAUGHEY, அதை நீங்கள் எப்படினாலும் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிறாரு, a longing desire after holiness is a wall of fire around your soul. அதாவது ஒரு பயங்கர ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை, வெறித்தனமான ஒரு வாஞ்சை பரிசுத்தத்தின் மேலே இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு அக்கினி மதிலை போல நம்முடைய ஆத்துமாவை சுற்றிலும் பாதுகாத்து கொள்ளும் அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு தாட்டு பாருங்கள். நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படுகிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் லைக் அ வால் ஆஃப் ஃபயர். இதில் பரிசுத்தத்தை குறித்து நிறைய வேத வசனங்கள் நமக்கு வேதத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44-45 வசனங்கள். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டிலே 139வது பக்கம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அப்போது தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அலோ பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி? தீட்டுப்படக்கூடியதான காரியங்கள், நம்முடைய மனதையோ சிந்தைகளையோ சரீரத்தையோ தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணும் ஆண்டவர் சொல்லிட்டு, நான் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அடுத்தது இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். 20வது அதிகாரம், அதே லேவியர் ஆகமத்தில் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது பரிசுத்தத்தோடைய இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, செட் அப்பார்ட். செட் அப்பார்ட் சொல்லுங்கள். செட் அப்பார்ட்னா செட் அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்டு, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கான்செக்ரேட்டட் அன்டு காட். கான்செக்ரேட்டட் அன்டு காட் அல்லது சாங்டிஃபைட் அன்டு காட், தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டது, தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நம்ம டீட்ஸ்ல எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி? நம்முடைய டீட்ஸில் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்முடைய செயல்பாடுகளில் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 1 என்று எழுதி இருக்கிறது. அதை லேவியர் ஆகமத்திலேருந்து அங்கே கோட் பண்ணுறதை பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் 3 மற்றும் 7 ஆகிய வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 7 ஆகிய வசனங்கள்.
நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், நேரா 7ஆம் வசனம் போயிருங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் யோசிச்சு ஆண்டவரே, என் லைஃப்ல இது ஒரு பரிசுத்தத்தை ஒரு பொக்கிஷமாய் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் வேடிக்கை பார்க்காம ஜெபம் பண்ணுங்க, சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நிறைவை தருவார், சமாதானத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உலகத்திலிருந்து, உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து, லௌகீக இச்சைகளிலிருந்து, நம்முடைய சொந்த விருப்பங்கள், மாம்ச இச்சைகளிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தராய் இருங்கள் என்று அழைத்திருக்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்படினால் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் ஆண்டவரே குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் இருக்கும்படி இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் எங்கள் நடக்கைகளில் இருக்கும்படிக்கு ஆண்டவரே, எங்களுடைய பேச்சுக்களிலே பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பார்வையிலே பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் எண்ணங்களிலும் யோசனைகளிலும் ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் செய்கைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபை தாரும். ஆண்டவரே, பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே, ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா அந்தரங்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயத்தின் துணிகரங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகள் விலகட்டும். ஆண்டவரே அப்பா, உமக்கு முன்பாய் நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு நீர் அழைத்திருக்கிறீங்க. எங்கள் நடக்கைகளை சீர்தூக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். சபையாய் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவரீர் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களிடத்தில் காணப்பட்ட எல்லா குற்றங்களையும் தயவாய் கர்த்தர் மன்னிப்பீராக. எங்களுடைய பார்வையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களுடைய சிந்தைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கேற்றவைகளை நாங்கள் விரும்ப, உமக்கேற்றவைகளை நாங்கள் நாட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, உலகத்தாரை போர் அல்ல ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளும்படி தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, உங்கள் கிருபையை தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையாய் இந்த வருடத்திலே நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய், அதிக வாஞ்சையுள்ளவர்களாய், பரிசுத்தத்திற்கு நேராய் நடக்கிறவர்களாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை பிரித்தெடுத்தபடியினாலே நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இனி எந்த தீட்டும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடிக்கு, சபையில பிள்ளைகளை ஒருவரையும் தீட்டு அணுகாதபடி, உலகத்தின் வழிபாடுகளோ, உலகத்தின் ஆண்டவரே வழிமுறைகளோ, உலகத்தின் ஆண்டவரே ஐஸ்வர்யங்களோ எதன் மேலும் மயங்காதபடிக்கு ஆண்டவரே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளுக்கு கர்த்தர் விலக்கி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு ஆண்டவரோட கேரக்டர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்கள். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ உண்மையாக இருக்கிற தானியலை பற்றி சொல்லும்போது, அவனை குறித்து சொல்லும்போது அந்த அதிகாரத்தில் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அதாவது அவனோட வேலையில் இவன் இந்த வேலையை சரியாக செய்யலை, இல்லை இந்த டைமிங்க்கு வரல, போகலை, அவன் இருந்த போஸ்டிங்கும்
டாப் மோஸ்ட் ராஜாவுக்கு அடுத்த இந்த போஸ்டிங்கில் இருந்துட்டும் அவனோட வேலையில் கண்டிப்பாக இவ்வளோ பிஸியான ஆளுகிட்ட டிலே வரும், தாமதங்கள் வரும். ஆனால் அவனிடத்தில் ஒரு குற்றமும் சாட்டவில்லை. அவனை எந்த விதத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாததுனால தான் இவனோட நம்பிக்கையில் தான் இவனை குற்றம் பிடிக்கணும். இவன் ப்ரேயர் பண்ணுறான், அதைத்தான் குத்தமாக நம்ம சொல்லணுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான். கர்த்தரிடத்தில் நாம் ஆண்டவரை இந்த வருடத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இதுதான் நம்மளை என்ன சொல்கிறது, இந்த உண்மையை பார்த்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த. மனுஷன் என்னவோ நினச்சிட்டு போகட்டும், சூழ்நிலை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், சொன்னால் ஒரு தமாத்துக்கா இல்லாட்டினா ஒரு விளையாட்டுக்கு என்ன போய் யார் பார்க்க போகிறா, யார் கேட்க போகிறான், இல்லாட்டினா எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நாம் உண்மையாக இருக்கணும். படிக்க வேண்டிய இடத்துல படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யணும், இல்லை டைமுக்கு வர வேண்டியதில் வரணும். வீட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ணால் நம்ம அதில் பொறுப்பை எடுக்கலேன்னு அர்த்தம். அதில் ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி உதவி செய்யும்படி இந்த நேரத்தில் கேட்கலாமா? ஏன்னா ஆசீர்வாதம் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவருக்கு ஏற்றபடி நம்மளும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் ஆசீர்வாதத்தை அதற்குள் வைத்திருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே அப்பா, இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். அதன் மேலும் எங்களுக்கு வாஞ்சியை கர்த்தர் பெருக பண்ணுங்க. ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் ஆண்டவரே அப்பா வீட்டில் உண்மையாக இருந்தால் வெளியில் உண்மையாக இருக்க முடியல, சர்ச்சில் உண்மையாக இருந்தால் சிலப்போ ஆண்டவரே நண்பர்கள் மத்தியில் உண்மையாக இருக்க முடியல, சூழ்நிலைகளின் நிமித்தம் பயந்து நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. சிலப்போ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையில நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு உங்கள் கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் மேன்மை அடைய, வளர்ச்சி அடைய ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தானியேலோட வாழ்க்கையிலே ஆண்டவரே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை ஆண்டவரே. உமக்கு முன்பாய் அவன் ஒரு நீதி கேடும் செய்யாதவனாய் இருந்தது ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உண்மையை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. பவுல் சொல்லுகிறார்கள், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை தந்தீர் என்று. ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அழைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கிருபையை தரும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு இதன் பொருட்டு உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரை சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. உண்மையாக இருப்பதற்கு நெருக்கங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தைரியமாய் நாங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தருக்கு முன்பாய் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இதன் பொருட்டு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் குடும்பத்திலும் எங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியா, சபையாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று உம்முடைய வார்த்தையின்படி இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிற பிள்ளைகளாய் சபையாய் எங்களை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்கள் கிருபையை தாரும், பெருக பண்ணும். உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் உண்மையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க, உண்மையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாம். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. இன்னும் ஒரு விஷயம், உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனை, சுகந்த வாசனையா
நுகர்ந்து மகிழும் ஐயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இதுவரையிலும் ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கும் வெளிப்பாடுகள், த ரெவலேஷன் ஆஃப் காட் இன் மை லைஃப், கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் தம்மை ருசிக்கக்கூடிய அளவிற்கு, தம்மை ருசித்து பார்த்திருக்கக்கூடிய அளவிற்கு தம்மை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் மூலமாக தம்மை அவர் வெளிப்படுத்தி இருப்பார், தம்மை வெளிப்படுத்தி இருப்பார். சில வசனங்களின் மூலமாக உங்களோடு பேசி இடைப்பட்டிருப்பார். அதுபடி நீங்கள் அவரை அனுபவித்திருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த வெளிப்பாடுகள், த ரெவலேஷன் ஆஃப் காட் இன் மை லைஃப். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க அந்த வெளிப்பாடுகளை பெறாமல் இருக்க முடியாது. Those who are sincere seekers of God, those who are sincere seekers of God, தேவனை உண்மையாய் தேடுகிறவர்கள் நிச்சயமாய் அவரை குறித்த ஒரு வெளிப்பாடை, ஒரு வெளிப்பாடோ சில வெளிப்பாடுகளையோ அவர்கள் பெறுவார்கள். ஏனென்றால் வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. என்னை தேடினீர்களே ஆனால் என்னை கண்டடைவீர்கள். நீங்கள் தேடினார் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படின்னு தான் வசனம் இருக்குது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று 1 சாமுவேல் 2:31 வாசிக்கிறோம். இப்போ அந்த வெளிப்பாடுகள் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இப்போ அதை வச்சு என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வெளிப்பாடுகளை நான் மட்டும் அனுபவித்து என்னோட கூட மட்டும் என்ன செஞ்சிருக்கக்கூடாது, வைத்திருக்கக்கூடாது. நான் இதுவரையிலும் உண்மை அறிந்திருக்கிற வெளிப்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தையும் விடுதலையும் கொண்டு வரும்படி செய்யும். நம்ம லைஃப்பில் அது எப்படி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருதோ அது நிச்சயமாக வெளிச்சத்தை கொண்டு வரும். இன்னும் அந்த வெளிப்பாடு நமக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரும். அந்த வெளிச்சம் நம்முடைய லைஃபுக்கு மாத்திரம் இல்லை, அது மற்றவங்க லைஃபுக்கும் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நமக்கு அது விடுதலையை தர வேண்டும், மற்றவர்களுக்கும் அது விடுதலையை தர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தேவனை சமாதான கர்த்தரை அனுபவிச்சிருந்தால், சில சூழ்நிலைகளில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளில் சமாதான கர்த்தரை அனுபவித்திருந்தீர்களே ஆனால் ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அது அவர்களும் அதை விசுவாசித்து அவரை சமாதான கர்த்தராய் அனுபவித்து அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க. எலியா எலிசா குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது இந்த இன்சிடென்ட் எனக்கு மனசில் வந்தது. எலியா எலிசா. இதில் சீனியர் யார்? எலியாவுக்கு தேவனை பற்றின வெளிப்பாடு இருந்தது. என்ன இருந்தது சொல்லுங்கள்? தேவனை பற்றின வெளிப்பாடு இருந்துதா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்கள். இருந்துச்சு. கர்த்தர் யாருன்னு தெரியும். யெகோவா தேவன் தான் மெய்யான தேவன் தெரியும். அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் தான் மழையை தர்றவர். இது எல்லாமே தெரியும், எலியாவுக்கு தெரியும். அந்த எலியா காட் த ரெவலேஷன் ஆஃப் காட். சரியா? ஆனால் இந்த ரெவலேஷன் எலியாவோட நிற்கலை. இந்த எலியாவுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது இந்த எலியாவின் மூலமாய், அதன் மூலமாய் பல பேர் அதில் பயன்பட்டாங்க. எலியாவின் மூலமாக பல பேர் என்ன செஞ்சாங்க? பயன்பட்டாங்க. எலியாவின் மூலமாக ஏறக்குறைய 7 விதமான அற்புதங்கள் நடந்தது. ஸ்தோத்திரம். பல பேர் பயன்பட்டது மாத்திரமல்ல, எலியாவுக்கு விடுதலையும் கொடுத்தது. எலியாவுக்கு விடுதலையை கொடுத்தது. இவனை பிடிக்க வர்ற சேவகர்கள்ட்ட இருந்து காப்பாற்றினது, இதெல்லாம் இருந்தது எலியாவுக்கு. சரிதானா? இப்போது எலிசாவுக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது, மன்னிக்கவும், எலியாவுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது, எலியாவுக்கு பயன்பட்டது. அந்த ரெவலேஷன் ஆஃப் காட் என்ன வல்லமையான கிரியை செஞ்சது பாருங்கள். யோர்தான் பக்கம் ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளுகிறதற்கு முன்பதாக அந்த யோர்தான் பக்கத்திலே வந்தபோது சால்வையை கலட்டி என்ன செய்கிறான்? அடிக்கிறான். இப்போ யோர்தான் பிரியுது, நடந்து போகிறாங்க வெட்டாந்தரையில். இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டு இருக்கிறா? எலிசா பார்த்து கொண்டு இருக்கிறான். எலிஷா also got the revelation of God inspired by Elijah. 12 வருஷம் கூடவே இருந்து பார்த்துருக்குறான் பாருங்க. ஆண்டவர் என்னென்ன பேசினார்,
வாழ்க்கையில் என்னென்ன எலியாவுக்கு செய்தார், எலியாவுக்காக செய்தார், எலியாவை கொண்டு செய்தார், எல்லாவற்றையும் எலிசா பார்த்தாரா பார்க்கலையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் எலியாவிடத்தில் என்ன பேசினாரு, எலியாவுக்காக என்னெல்லாம் செய்தாரு, எலியாவை கொண்டு என்னெல்லாம் செய்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டது யார்? எலிசா. எலிசா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ரெவலேஷன், ஹீ காட் த ரெவலேஷன். உண்மையிலேயே அந்த ரெவலேஷன் அவருக்குள்ள வந்துதா? எலிசாவுக்கு இன்னொரு பெரிய வெளிப்பாடு என்ன இருந்ததுன்னா, இந்த எலியாவுக்கு உள்ளே இருக்கிறதான இந்த விசேஷித்த கிருபை, அது கர்த்தர் இடத்திலிருந்து அவனுக்கு வந்த அபிஷேகம். கர்த்தர் இப்படியாய் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் தேசத்திலே அபிஷேகம் பண்ணுகிறவர் என்கிற வெளிச்சமும் வெளிப்பாடும் யாருக்குள்ளே இருந்தது? எலியாவை பார்த்ததான எலிசாவுக்குள்ளே இருந்தது. இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சா? இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சா? இப்போ அது இவரோட லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆச்சுதா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 - 15 வரையிலான வசனங்களை வாசிக்கலாமா? அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து, இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. யாருக்கு? எலியாவுக்கு. கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார், சொல்லிட்டார் ஏற்கனவே. இப்போ ஒவ்வொரு இடமா வர்றாங்க, ஒவ்வொரு இடமா மாறி மாறி வர்றாங்க. பெத்தேல்லேருந்து அப்படியே எரிகோவுக்கு வராங்க, எரிகோவிலேருந்து அப்படியே யோர்தானுக்கு வராங்க. யோர்தானை கடந்துட்டாங்க, சால்வையை வச்சு எலியா அடிக்கிறாரு, தண்ணி பிரிகிறது. அதுக்கப்புறம் 2 பேரும் யோர்தானுக்கு அந்த கரையில் போய் என்ன செய்து கொண்டு போகிறாங்க? நடந்து கொண்டு போகிறார்கள், பேசி கொண்டே போகிறார்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலிசாஸ் டைரக்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் a double portion of Elijah's anointing. இப்போ எலியாவுக்கு கிடைச்ச வெளிச்சம், எலியாவுக்கு கிடைத்திருந்த தேவனை பற்றின வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சதுனால இந்த காரியத்தை கேட்குறாரு? எலிசாவுக்கு கிடைச்சதுனால அவன் கண்ணெல்லாம் வேற எதுலையும் இல்லை, எலியாவுக்கு உள்ளே கர்த்தர் கொடுத்து வைத்திருந்த அந்த அபிஷேகத்தின் மேலே இருந்தது. அல்லேலூயா. அது ரெட்டிப்பாக வேணும். எலியாவின் காலமே அவ்வளோ பயங்கரமாக இருந்தால் இதை விட கொடிதான காலம் வரும்பொழுது என்ன செய்வது? அந்த எலியாவுக்கு இருந்த அபிஷேகத்தை விட ரெட்டிப்பான மடங்கு அபிஷேகம் இருந்தால்தான் எனக்கு முடியும் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் கேட்குறான். யோர்தானை கடக்கும் பொழுது, கடந்த பிறகு, ஸ்தோத்திரம், இப்போ என்ன நடக்குது? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது என்ன நடக்கிறது? அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் 11 வசனம் வாசிங்க. இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இதை முன்னால நான் சொல்லியிருப்பேன் ஒரு தடவை. மற்ற தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் எலிசாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, எலிஷா had a close access with Elijah. மாத்திரமல்ல, அது எப்படி க்ளோஸ் ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனோட ஆட்டிடியூடை பாருங்களேன். மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்துல என்ன சொன்னா, உதாரணமாக ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறேன். 5ஆம் வசனத்தை பாருங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்துல இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற, நீ அவருக்கு வேலைக்கார மாதிரி இருக்க. மற்றவங்க பார்வையில எலிசா யாரு? சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறவன். எலியா சாப்பிட்ட உடனே தண்ணி ஊற்றணும் கை கழுவுறதுக்கு. இதுதான் அவனோட வேலை. சாப்பாடு எடுத்து வைக்கணும், தண்ணி எடுத்து வைக்கணும். எலியாவுக்கு போகும் பொழுது பேக்கை தூக்கிட்டு போகிறது மாதிரி அவர் கையில் என்ன விட்டுறோ உடமைகளெல்லாம் துணிமணியை தூக்கிட்டு போகணும். இதுதான் எலிசாவுடைய வேலை. இதுதான் மற்றவங்க பார்த்தாங்க.
மற்றவங்க எலியாவை பார்த்தது, எலியாவையும் பார்க்க பொழுது எலிசாவை ஒரு வேலைக்காரனாக, எலியாவை ஒரு எஜமானாக, அவனுக்கு எஜமானாக பார்த்தார்கள். எலிசா கிட்ட இருந்தும் அப்படிதான் சொல்றாங்க, உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இவன் என்ன சொல்லி அழுதுருக்கணும்? என் எஜமானே, இத்தனை வருஷம் உமக்கு நான் வேலை செஞ்சேனே, ஊழியக்காரனா, நல்ல ஊழியக்காரனா இருந்தனே, எஜமானே எஜமானே தானே சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொல்லி அழுறான் பாருங்க, என் தகப்பனே, என் தகப்பனே. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவங்க. மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவை பார்த்த பார்வையும் எலியாவோடு தாங்க ரிலேட் பண்ணதும், எலிசா எலியாவை பார்த்த பார்வையும் எலியாவோடு ரிலேட் பண்ணதும் வித்தியாசமாய் இருந்தது. அதை கர்த்தர் கவனித்தார். அல்லேலூயா. என் தகப்பனே கதறான், என் தகப்பனே, என் தகப்பனே. இஸ்ரவேலுக்கு இவன் இருதயத்திலிருந்து வந்ததான அந்த கதறலை பரலோகம் பார்த்தது. இந்த ஆனரை எலியாவுக்கு இவன் இவ்வளோ ஆனர் கொடுத்ததை, ஸ்தோத்திரம், இந்த அளவுக்கு அவனை ரிலேட் பண்ணதை கர்த்தர் எப்படி எலிசாவுடைய வாழ்க்கையில கனம் பண்ணார் தெரியுமா? எலிசா இறந்த போது ராஜா வந்து அழுவான், என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொல்லி. அது வல்ல பாயிண்ட். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எலிசா அப்பொழுது அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிற என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. போதும். இப்போ என்ன நடக்குது? எலியாவுக்கு கிடைச்ச வெளிச்சம் எலியாவோடு நிற்கவில்லை, எலிசாவுக்குள்ளே அந்த ரெவலேஷன் வந்தது. அல்லேலூயா. எலியாவுக்கு என்ன விடுதலையை கொடுத்ததோ, எலியாவுக்காக அந்த அபிஷேகம் என்ன செய்ததோ, அதே விதமான கிரியைகளை, ஏன் அதை விட ரெட்டிப்பான கிரியைகளை எலிசாவுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் செய்ததை பார்க்கிறோம். எலியாவை கொண்டு ஏறக்குறைய 7 அற்புதங்களை கர்த்தர் செய்திருந்தார். எலிசாவை கொண்டு 13 அற்புதங்களும் 14வது அற்புதம் என்ன நடந்தது? அவனுடைய எலும்பின் மேலே ஒரு செத்த சரீரம் விழுந்து உயிரோடு கூட எழுந்தது. அல்லேலூயா. Elisha's ministry was more than what Elijah did. இதைத்தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் ஒரு வெளிச்சத்தை குறித்ததான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர். அது எனக்குள்ளே வெளிச்சத்தை விடுதலையும் தருகிறது மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, பிறருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அது வெளிச்சத்தையும் விடுதலையும் கொண்டு வரட்டும். அல்லேலூயா. பிறருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் விடுதலையும் கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை குறித்து நீர் எனக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வெளிப்பாடு கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்க தான். நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க, டு யூ நோ ஜீசஸ் அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக நீங்கள் சொல்லுவீங்க, எஸ் ஐ நோ ஜீசஸ். டு யூ நோ ஜீசஸ்? எஸ் ஐ நோ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தனியாக தெரியும் இல்லையா? சொல்கிற விதத்தில் தெரியும். சொல்லும் பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு வரும் பாருங்க. அந்த உணர்வு வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு கடவுளை தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம உள்ள இருந்து ஆமாம் தெரியும். நம்ம இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் கூட தெரியாது கடவுளா, அவர் யார், எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கிறவர்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும். பிகாஸ் we have tasted him, because God has revealed himself to us. நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, அதன் மூலமாக என் லைஃப்பில் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஆண்டவரே, என் லைஃப்பில் அந்த வெளிப்பாடுகள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அந்த வெளிப்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரட்டும். அந்த வெளிப்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, அதே வெளிப்பாடுகள் எனக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடுகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை நன்மையும் விடுதலையும் கொண்டு வரும்படி கர்த்தர் உதவி செய்வீராக.
அல்லேலூயா. எலியாவோடு இருந்த எலிசாவை பயன்படுத்தின ஆண்டவர், அவர் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தராய் பார்த்தான். யெகோவா தேவனை யெகோவா தேவனாகவே பார்த்த எலிசா அதை தான் மாத்திரம் அனுபவிக்கவில்லை, அவன் மூலமாய் மற்றவர்கள் பயனடைந்தார்கள். எலிசாவின் ஊழியத்தில் இஸ்ரவேல் தேசம் பயனடைந்தது, தேசம் பயனடைந்தது, ஜனங்கள் பயனடைந்தார்கள், ராஜாக்கள் பயனடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, விடுதலை பெற்றார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. இன்னும் எங்களுக்கு ரெவலேஷன்ஸ் தாங்க, சொல்லுங்க. இன்னும் உங்களை குறித்த வெளிப்பாடுகளை தாங்க, இன்னமும் வெளிப்பாடுகளை தாங்க. அது எங்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரட்டும், விடுதலையை கொண்டு வரட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு குறிப்பை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்னுடைய ஜெபங்களிலும் என் வாழ்க்கையிலும் நான் இதுவரைக்கும் கண்டிராத அளவு உம்முடைய வல்லமையும் மகிமையும் காணும்படி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய இந்த ஜெப குறிப்பை நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ரேயர்லேயும் சொல்ல முடியும். அதுதான் நான் திரும்ப சொல்ல வைக்கிறேன். நிறைய பேர் எழுதுறீங்க, அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதில் சில குறிப்புகள் எல்லாம் லைஃப் லாங்காக அப்பப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிடைக்கிற வரைக்கும். அப்படிப்பட்ட குறிப்புகளும் நம்ம சேர்த்து சொல்லி ஜெபம் பண்ணுறோம். என்னுடைய ஜெபங்களிலும் சொல்லுங்கள், என்னுடைய ஜெபங்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதுவரைக்கும் கண்டிராத அளவு உமது வல்லமையையும் உமது மகிமையையும் நான் காணும்படி செய்யும். வல்லமையும் பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பயங்கர கோபமாக இருந்தார். எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுங்க பார்க்கலாம்? மொத்த ஜனங்களையும் நான் அழிச்சிட போகிறேன், மோசே என்னை விட்டுரு, மோசே நான் அழிக்க போகிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மோசே சொல்லுவோம், அப்படின்னா என் பேரை கிறுக்கி போடுங்கயா. மோசேக்கு மேலே ஆண்டவருக்கு பயங்கர பிரியம். அதனால இவன் இப்படி சொன்ன உடனே அவருக்கு மனசு கேட்காது. உடனே மோசேயும் பேசுவார், ஆண்டவரே நீங்கள் தானே உங்கள் அன்புனால தயவுனால நீங்கள் எல்லாம் வல்லமையாக ஓங்கிய புயத்தினால எல்லாம் நீங்கள் தானே உங்களை விடுவிச்சு கொண்டு வந்தீங்க, பாலுந்தேன்னு போடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட எல்லா ராஜாக்களும் கர்த்தரை போல பெரிய தெய்வம் இல்லைன்னு உங்களை அவ்வளோ தூரம் பெருசாக பார்த்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இவங்களை நீங்களே அழிச்சு போட்டுட்டீங்கன்னா வனாந்தரத்தில் போய் கொன்று போடுறதுக்கு தான் அவங்கள பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பேசுகிற விதத்தில் கர்த்தரிடத்தில் பேசுனதுனாலே நான் கொலோக்கியலாக சொன்னேன். பைபிள் அப்படி போட்டிருக்காது, அதே மாதிரி நான் பேராஃப்ரைஸ் பண்ணி சொன்னேன். அதுதானே சென்ஸ், அந்த சென்ஸில் தானே மோசே சொன்னார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உடனே ஆண்டவர் மனது இலகிட்டார். சரிப்பா நான் அழிக்கலை அப்படின்ட்டார். அவ்வளோதான். மோசே போன்ற தேவ மனுஷர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் மனது இறங்கி சரிப்பா நான் அழிக்கலை அப்படின்ட்டு அந்த நேரம் ஆண்டவர் அது கோபத்தை விட்டு அப்போ தான் அழிக்கலைன்னு சொன்ன உடனே இந்த சந்தர்ப்பத்தில் மோசேக்கு ஒரு வினோதமான ஒரு ஆசை வருது. அது வரைக்கும் கேட்காத ஒன்று. ஆசரிப்பு கூடாரத்தில் ஏற்கனவே அந்த மேகத்தில் மகிமை இறங்கி வர்றதை ஜனங்களும் பார்த்துருக்குறாங்க, மோசையும் பார்த்துருக்கிறார். அது அப்புறம் நடக்கிற விஷயம் அது இல்லையா? இந்த இப்போ மோசைக்கு இந்த கோல்டன் காஃப் இன்சிடெண்ட்டில் ஆசரிப்பு கூடாரம் வரல, எல்லாருக்கும் தெரியும் தானே நமக்கு வினோத ஹிஸ்ட்ரின்னு. அப்போ தான் 10 கட்டளை வாங்கிட்டு கீழே வர்றார். எனக்கு அருமையானவர்களே, சொல்ல வர விஷயம் என்னன்னா, மோசைக்கு வினோதமான ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை வந்தது சொல்லுங்க? ஆண்டவரே உடைய மகிமையை எனக்கு காண்பியும். அது இன் எஃபெக்ட் அவர் என்ன லாங்குவேஜ் பேசினாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் கரெக்டாக புரிஞ்சிட்டார். ஏன்னா அவர் மகிமை நிறைந்தவர் இல்லையா? மகிமையை பார்க்கணுன்றதும் சரி, அவரை பார்க்கணுன்றதும் சரி. எப்பா என்னையை பார்த்து ஒருத்தனை என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நீ ஆசைப்பட்டுட்ட, உன் ஆசையை என்னால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. என் பக்கம் கண்மலை அண்டையில் ஒரு இடத்த வச்சுருக்கேன், உன்னை அங்கே நிப்பாட்டுவேன், நான் உனக்கு முன்னால் கடந்து போவேன். நான் கடந்து போகும்பொழுது என்னுடைய பின் பக்கத்தை நீ பார்ப்ப, முகத்தை நீ பார்த்துட முடியாது, கையை வச்சு உன்னை மூடுவேன். மகிமையை பார்க்க விரும்பினான். ஒருவேளை நமக்குள்ளே ஒரு சின்சியர் டிசையர் தேவ மகிமை இந்த சபையில் பார்க்கணுன்னு விரும்பினா, மகிமையை பல விதங்களில் வெளிப்படுத்துவார் கர்த்தர், பல விதங்களில் வெளிப்படுத்துவார். ஷக்கீனா குளோரியா அந்த புகை மண்டலம் மாதிரி வரலாம், புகை மண்டலம் மாதிரி வரலாம். ஸ்தோத்திரம்.
என்னிடத்தில் அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்குதான்னு தெரியலை. நான் இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது சூசன் அப்படின்ற ஒரு ஆண்டி, அவங்க என்னிடத்துல ஒரு பாஸ்டர் பென்னி ஹின்னோட மீட்டிங், பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தில் மீட்டிங் நடக்குது. இவங்க ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்துருக்குறாங்க. அப்போது கேஷுவலாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேஷுவலாக எடுத்துகிட்ருக்குறாங்க. மீட்டிங் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஸ்னாப்பு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த ஸ்னாப்பு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த ஸ்னாப்பு. மீட்டிங் ஆரம்பித்து நடக்க 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 அவர் இங்கே நிற்கிறாரு. அங்கங்கே அப்படி தள்ளி ஜனங்கள் இருக்காங்க. முன்னாடி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அந்த 3வது ஃபோட்டோகிராஃபில் லிட்ரலாக அந்த ஸ்னாப்பில் அது ஃபோட்டோவில் விழுந்து இருக்குது. அப்படியே ஒரு க்ளவுட் மாதிரி சென்டரில் அப்படி அந்தரத்தில் ஒரு சின்ன அளவில் ஒரு க்ளோரி க்ளவுட் அப்படியே இருக்கிறத அந்த கேமரா கேப்சர் பண்ணியிருக்கு. ஸ்தோத்திரம். வெளியே கண்ணுக்கு யாருக்கும் தெரியலை, நேரில் தெரியலை. நிறைய ஹீலிங் அன்னைக்கு நடந்திருக்குது, ஏகப்பட்ட ஹீலிங். இப்போ நான் கேட்டேன், எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கொஞ்சம் காப்பி போட்டு தர முடியுமா? கொடுத்தாங்க, காப்பி போட்டு கொடுத்தாங்க. ஐ திங்க் ஐ ஹேவ் இட் வித் மீ. சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் எங்கே இருக்குன்ட்டு. எனக்கு அருமையானவர்களை எதுக்கு சொல்கிறேன்னா, மகிமை எப்படி வேணாலும் வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகமூட்டம் போல இருந்தது. சாலமோன் தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தேவாலயம் மகிமையினால் நிறைந்த போது ஆசாரியர்கள் என்ன செய்ய முடியலையா? ஊழியம் செய்ய முடியலன்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் எப்படியெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது எப்படிலாம் தம் மகிமை வெளிப்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் காட்டுறேன். யோவான் 2ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை சொல்லுங்க. இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை அழுத்தி சொல்லுங்க. அற்புதத்தை அழுத்தி சொல்லுங்க. மறுக்கா சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க. அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து. என்ன அற்புதம் செய்தார் சொல்லுங்க. தண்ணீரை நாங்க சில நேரம் வேணும்னே கொஸ்டினை மாற்றி கேட்போம். கிரெடென்ஷியல் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுக்கும்போது, இயேசு கானா ஊரில் கிறிஸ்டியன் ஒர்க்கருக்குன்னு சொல்லி ஆரம்ப நல்ல ஊழியர்களுக்கு, பரிச்சாத்த ஊழியர்களுக்கு கொஸ்டின் எடுக்கும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இயேசு கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசத்தை தண்ணீராக மாற்றினார். அதையும் ஒரு 4-5 கேஸ் ட்ரூன்னு போடும். திராட்சை ரசத்தையா தண்ணீராக மாற்றினார்? வசனம் தெளிவா. சரி, அது போகட்டும். திடீர்னு எதையாவது நமக்கு இந்த ஹியூமர் உள்ள வந்துடுது. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என்ன அற்புதம் செஞ்சாரு? தண்ணீரை திராட்சை. அப்போ ஒரு அற்புதத்தின் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் இந்த சபையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் பார்க்க வேண்டும் என்று நாம் சின்சியராக உண்மையாக ஜெபிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு கோணத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம என்ன ஜெபிக்கிறோம் என்றால், உம்முடைய நீர் செய்கிற ஒரு அற்புதத்தின் மூலமாக எங்கள் நடுவிலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. அல்லேலூயா. இது ஒரு அற்புதம். இதே கோணத்தில், இதே யோவான் சுவிசேஷத்தில் இதே ஆங்கிளில் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது பாருங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, சுட்டி காண்பிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு மார்த்தாளை நோக்கி சொல்லுகிறாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்ப நீ விசுவாசித்தால் எதை காண்பாய்? ஆண்டவர் இப்ப எதை அழுத்தி சொல்றாரு, எதை வலியுறுத்தி சொல்றாரு? தேவனுடைய மகிமையை காண்றதுக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல மகிமை வெளிப்பட்டதா? என்ன மகிமை? எப்படி வெளிப்பட்டது? ஒரு அற்புதத்தின் மூலமாய் வெளிப்பட்டது. என்ன அற்புதம்? மரித்த மனுஷன் உயிரோட கூட வருகிறான். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில்
இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. ஒரு காலத்திலும் இயற்கையிலே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாற முடியாது. திராட்சை ரசமாக மாறணும்னா திராட்சை பழத்தை புளிந்தால்தான் அங்கே ரசம் வரும். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு அற்புதம். மரித்த சரீரம் சாதாரணமாக எழும்ப முடியாது. அவர் ஒரு அற்புதத்தை செய்து அதன் மூலமாக தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் தேவ இறக்கம் அவங்களுடைய விசுவாச குறைவையும் தாண்டி கிரியை செய்தது. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே நம்மால் விசுவாசிக்க முடியாமல் போனாலும் நம்மேல அவர் வைத்திருக்கிற அன்பினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே நம்முடைய விசுவாச குறைவை பார்க்காம அதை தாண்டி ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போதுமானவர். Only if we are sincere to see the glory of God. Hallelujah. எத்தனை பேருக்கு உண்மையில மகிமை இந்த ஆண்டு வெளிப்படுத்தணும்னு சொல்றீங்க? அற்புதத்தின் மூலமாய் மகிமையை வெளிப்படுத்துங்க எங்க சபையில. அற்புதத்தின் மூலமாய் சொல்லுங்க, அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க. அற்புதத்தின் மூலமாய், அற்புதத்தின் மூலமாய். ஆதி திருச்சபை மக்கள் அதை கண்டார்கள். சுவிசேஷத்தில் மாத்திரமல்ல, ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடபடிகளில் அதான் என்ன ஜப குறிப்பு, அதை மறந்துடக்கூடாது. இப்போ என்ன குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்? என்னுடைய ஜபத்திலும் வாழ்க்கையிலும் இதுவரை கண்டிராத அளவு வல்லமையும் பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். வல்லமையும் பார்க்கணும், மகிமையில் அற்புதம் வரும், வல்லமையில் விடுதலை வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபை மக்கள் அவர்கள் ஜெபித்த போது கிரியைகள் நடந்தது. அவள் ஜெபித்த போது, சொல்லுங்கள், அவள் ஜெபித்த போது கிரியைகள் நடந்தது. கிரியைகள் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியைகள் நடந்தது. இதுபோல கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களை செய்யும்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஷஹரா கபல ரபல துட ரபலபா மிஹரபல சந்தர ரபலபலபர குடலபலபதி ஆலபா ரிஹபல கதர ரகதர ரப சந்தரபி ஆலபலபலபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஜபங்களில் வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணு. நீங்கள் கேட்குறதுல தான் இருக்குது, நீங்கள் கேட்குற விதத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசித்து அந்த மகிமையை பார்க்கணும். அந்த மகிமை உங்கள் அற்புதத்தின் மூலமாய் தெரியட்டும் ஆண்டவரே, அற்புதத்தின் மூலமாய் தெரியட்டும். சொல்லுங்கள், அற்புதம், அற்புதம். அது இயற்கையாய் நடப்பதல்ல அற்புதம். இயற்கையாய் நடப்பது இயற்கையானது. கர்த்தர் செய்வது அற்புதம். காரணம், அவர் அற்புதமானவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அற்புதத்தை பார்க்கும்படி, அற்புதத்தின் மூலமாக உம்முடைய மகிமையை பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கொண்டு அநேக குடும்பங்களை ஆண்டவரே உமக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும் அழைத்து வாரும்னு ஒரு ஜெபம் பண்ணலாமா? என்னை கொண்டு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை கொண்டு, என்னைய வச்சு உமக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும். அது அவருக்கு பக்கம் கொண்டு வந்துட்டு சபைக்கு வரலன்னா இன்கம்ப்ளீட், அது இன்கம்ப்ளீட். ஸ்தோத்திரம். ஏன்னா சபையை ஸ்தாபித்தது யாரு? இயேசு. இயேசு. இந்த கல்லின் மேல் என் சபையை கற்றது யாரு? இயேசு. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுதலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் அப்படி போட்டிருக்கா. இடையில ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். டெய்லி ஆண்டவர் வந்து வழித்தருவிலெல்லாம் நின்று யாராவது வர்றவங்களெல்லாம் மேலே காலையில் கையை வச்சு ஒரு அற்புதம் செஞ்சு வாங்கன்னு ஆண்டவரை கூட்டிகிட்டு வந்தாரா? சொல்லுங்க. என்ன ஃபஸ்ட் இப்படிலாம் கேட்குறீங்க? ஆனால் கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் தானே போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பயன்படுத்தி அவர் சபைக்குள்ளே கொண்டு ஏன்னா ரட்சிக்கிறது கர்த்தர். ரட்சிப்பது யாரு? கர்த்தர். ஆனால் எதுக்கு இந்த வசனம் சொன்னால், அவர் சபையிலே கொண்டு வந்து விடுறாரு பாருங்க, அதுதான் கம்ப்ளீட் ஆகும். அல்லேலூயா. ரட்சிப்புகளை நடத்திட்டு அவங்க அப்படியே விட்டுறக்கூடாது, எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவரே
என்ன கொண்டு அநேக குடும்பங்களை, ஏதோ 1-2 ஆள்னு கேட்காதீங்க, குடும்பமாக கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. அநேக குடும்பங்களை கிறிஸ்துவுக்கு நேராகவும் கிறிஸ்துவின் சபைக்கு நேராகவும் அழைத்து வாருங்க ஆண்டவரே. நான் பிராக்கெட்டில் எழுதி வச்சுருக்கேன், டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் திஸ் ப்ரேயர், ஆக்ட் அப்பான் இட் பை ஃபெய்த். இதை ஒரு ஜெபம் மாதிரி சர்ச்சில் வந்து ஆண்டவரே என்னை கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்போ ஒரு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே சபைக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆக்ட் அப்பான் இட் பை ஃபெய்த். விசுவாசத்திலே அதற்காக நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். விசுவாசத்திலே நீங்கள் போய் ஆட்கள்கிட்ட சொல்லி கர்த்தரை பற்றி பேசி ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி வாங்கன்னு அழைத்து வரும்பொழுது கர்த்தர் அவங்களை இருதயத்தில் பேசுவார். அவர்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்னை கொண்டு இன்னும் அநேக குடும்பங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விருப்பம் இருந்தால் விருப்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தில் என்னை கொண்டு அநேக குடும்பங்களை கிறிஸ்துவினிடமாகவும் கிறிஸ்துவின் சபையினிடமாகவும் நீர் அழைத்து வருவீராக, நீர் அழைத்து வருவீராக, நீர் அழைத்து வருவீராக, நீர் அழைத்து வருவீராக. அல்லேலூயா. எந்த குரூப்பில் போய் நம்ம எந்த குரூப்பில் அடையாளப்படுத்தப்பட்டக்கூடாது சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன விசேஷ கிருபை தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன், அடுத்த சைடையும் சொல்லிடுறேன். சில பேருக்கு சில விசேஷ கிருபை என்ன இருக்குன்னா, ஒழுங்காக சபைக்கு வந்துட்டு இருக்க ஆட்கள்கிட்ட இந்த ஆள் போய், இந்த நபர் போய் பேசுனாங்கன்னா, அது ஆணோ பெண்ணோ, இவங்க போய் பேசுனாங்கன்னா வர்றவங்களும் சபைக்கு வராமல் வெளியே போயிடுவாங்க. அது ஒரு வித்தியாசமான கிருபை, அசுத்த ஆவி அது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் போய் பேசுறதுனால சபைக்கு வராதவங்க சபைக்கு வரணுமே ஒழிய, சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஆள் என்ன செஞ்சிடக்கூடாது? வராமல் வெளியே போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்த கிருபை வேணும்? வராதவங்களை சபைக்கு நேராய் அழைத்து வருகிற கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்பங்களுக்காக ஒரு காரியத்தை ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளை வைத்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பெற்றோர் பிள்ளைகளை வைத்து, பெற்றோர்கள், நீங்கள் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த நாட்களில் இருந்து நீங்கள் சந்தித்திருந்த போராட்டங்கள், ஏன்னா பிசாசு வந்து ஆண்டவரோட பக்கம், அதை எனக்கு எடுத்த ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவார், பிசாசு 2 விஷயத்தை செய்வான், பயங்கர ஆக்ரோஷமாக செய்வான். ஒன்று, இயேசுவினிடமா யாரும் வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவான். அப்படியே வந்துட்டா அவங்க லைஃப்பில் இயேசுவை நெருங்கி அவர் சித்தத்தை செய்ய விடாமல் எவ்வளோ தடுக்கணுமோ தடுக்க பார்ப்பான். ஸோ இந்த போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க லைஃப்பில். ஆண்டவர்கிட்ட வந்த போது அப்போ ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க, எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க, பலவீனங்களை சந்தித்திருப்பீங்க, சோர்வுகளை சந்தித்திருப்பீங்க, நிந்தனைகளை சந்தித்திருப்பீங்க, அவமானங்களை சந்தித்திருப்பீங்க, ரிஜெக்ஷன்ஸை சந்திச்சிருப்பீங்க. ஒருவேளை ரிஜெக்ஷன்ஸ், தள்ளிவிடப்பட்டதை சந்திச்சிருப்பீங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டதை சந்தித்திருப்பீர்கள். யூ மே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லேக் இன் யுவர் லைஃப். குறைவுகளை சந்தித்திருப்பீர்கள். இது எல்லாவற்றின் நடுவில் நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவரை பிடிச்சு 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 போராட்டத்தின் நடுவில் ஸ்தோத்திரம் அப்படியே கடந்து வந்திருப்பீங்க, ஜெயத்தோடு கடந்து வந்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் சந்தித்த எந்த ஒரு போராட்டமும் உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சத்ருவினால் சில நேரம் நீங்கள் காயப்படுத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த காயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதே பேட்டில், நீங்கள் பேட்டில் பண்ண பேட்டில், ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ், சத்ருவாகிய பிசாசானவனுக்கு எதிராக நீங்கள் செய்ததான யுத்தங்கள் உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றும்படியும், அதே வேளையில் அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தருடைய கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை காத்து கொண்டதுனால அதனால் வருகிறதான பலன்களை சொல்லுங்க, பலன்களையும் நீங்கள் பெற்ற ஜெயத்தையும் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கும்படி ஜெபிக்க வேண்டும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அவங்க தப்புவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது?
அல்லேலூயா. தாவீது ஏராள யுத்தம். அவன் தாவீதை எடுத்துட்டாலும் அவன் நினைச்சாலே யுத்தம் 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 யுத்தம். வயசான காலத்துலேயும் யுத்தத்துக்கு போக வேண்டியிருந்தது. ஒரு இடத்துல அவன் கொஞ்சம் பலவீனமாகி ஆல்மோஸ்ட் எதிராளிகள் வந்து கொன்றிருப்பாங்க அவனை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய இரக்கம் இருந்ததுனால இவன் கூட இருந்த பராக்கிரமசாலிகள் குறுக்கே புகுந்து அவனை காப்பாற்றினார்கள். காப்பாற்றிட்டு அவனை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா இனிமே நீ என்ன செய்ய வேண்டாம், எங்க கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம். இஸ்ரவேலில் விளக்கு அணைந்து போய் விடாதபடிக்கு இனிமேல் நீர் எங்க கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது, நாங்க வந்து செய்வோம். ஆனால் யுத்தம் செய்து யுத்தம் செய்து யுத்தத்தை மாத்திரமே வாழ்க்கையில சந்தித்ததான தாவீதின் சந்ததியில் வந்த சாலமோன், அவனுடைய லைஃப் டைம்ல கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார். சுற்றிலும் யுத்தங்கள் இல்லாமல் சமாதானம் இருந்ததுனால தான் அவனால் தேவாலயத்தை கட்ட முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பலன் தாவீதுடைய உத்தமம், அவன் கர்த்தரை உண்மையாய் சேவித்தது, உத்தமமாய் சேவித்தது, உறுதியாய் பற்றி கொண்டது, வழி விலகாமல் இருந்தது, எல்லாவற்றிற்கான பலனை அனுபவித்தது யார்? சாலமோன். உண்மையா இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ பெற்றோர் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்கள் லைஃப்பில் நீங்கள் சமாதானம் இல்லாமல் போராட்டங்கள். சில பேர் பெற்றோர் ஃபைனான்ஸில் ரொம்ப வருஷம் போராடிட்டு இருப்பாங்க. பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை. அந்த யுத்தம் உங்கள் பிள்ளைகள் லைஃப்பில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சில நேரங்களில் பெற்றோர் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு ஒருமனம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபைட் அண்ட் சண்டை 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 சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமாதானம் இல்லாத குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். நாளைக்கு பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை வரும் பொழுது அவங்க அந்த யுத்தத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவங்களுக்கு அது வரக்கூடாது. நீங்கள் இந்த யுத்தத்தின் நடுவில் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக நின்றதற்கான பலனை உங்கள் சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க வாழ்க்கையில், ரொம்ப கடினமாக முயற்சித்திருப்பீங்க. நிறைய விஷயங்களில் கடினமாக ஒவ்வொரு டோரை தட்டி தட்டி தான் உங்களுக்கு திறந்திருக்கும். கடின முயற்சியோடு தான் நீங்கள் முன்னாடி நீங்கள் ஒரு அடி முன்னேறி வர்றதுக்கு நீங்கள் கடினமாக முயற்சி எடுத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டபடினாலே உங்கள் சந்ததி அதுபோல் முயற்சி எடுக்காமல், முயற்சியே இல்லாமல் 100 அடி பாய்கிறதற்கு ஏதுவான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதுதான் ஜெபம் பண்ணோம். எனக்கு திருமணத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங், திருமணம் ஃபிக்ஸ் ஆகி, அப்போது இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் எங்கள் பாஸ்டர் அம்மாவும் என்னை முழங்கால் போட வச்சு, நான் டெல்லியில் ஊழியத்தில் இருந்தேன். இப்போ வரைக்கும் ஐ ஹாவ் அ கனெக்ஷன் வித் மை பாஸ்டர். இன்றைக்கி வரைக்கும் கடந்த மாதம் கூட அவரை போய் பார்த்துட்டு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் அவர்கிட்ட. ஸ்தோத்திரம். இப்போ அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, 2 பேரும் ஒன்று போல் சொல்லி ஜெபம் பண்ணாங்க அந்த வார்த்தையை. எங்கள் ஊழியத்தில் நாங்கள் எவ்வளவோ கடின பாதைகளை நாங்கள் கடந்து வந்தோம் ஐயா, எவ்வளவோ கஷ்டங்களை நாங்கள் கடந்து வந்தோம். அந்த கடின பாதையிலையும் கஷ்டத்துலையும் ஒன்றும் இவன் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் அதுக்கு நீர் என்னென்ன பலன்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீரோ அந்த அத்தனை பலன்களையும் இவனுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலையும் அனுபவிக்கும்படி செய்யும்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையான ஒரு ஜெபத்தை அவங்க செய்ததை நான் கேட்டேன். என் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. என் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்படிப்பட்ட முதிர்ந்த ஆவிக்குரிய தகப்பனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். அல்லேலூயா. இங்கே நான் செய்கிற ஊழியம் அந்த அபிஷேகத்தோடு நான் செய்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யாருக்கு ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த கடின பாதைகள் அல்ல, அதுக்கு அதை ஜெயித்து வந்ததற்கான பலன் அவங்க அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இதை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா குடும்பத்தில்? கராபா ஷீகா ரபாலா தூடாபாரா கீமானா ரபாலா சந்தரபா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. சில நேரங்களில் பெற்றோர் வந்து அவங்க காலம்பூரா அவங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது போராட்டம் மருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. காலம்பூரா அவங்க ஆஸ்பத்திரின்னு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைங்க லைஃப்பில் வரும்பொழுது அவங்க குடும்பமாய்
செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு அந்த போராட்டம் வரவே கூடாது ஆண்டவரே, வரவே கூடாது. அவங்க நல்ல திடகாத்திரமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே. அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல திடகாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே. சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இவங்க இருந்திருந்தாங்கன்னா எங்கள் சந்ததிகள் அவங்க குடும்பமாக போகும் பொழுது அவங்களுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை பெற்றோர் தாங்க வளர்ந்து வருகிற காலத்தில் படிப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என் பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க நல்ல மெரிட்ல ஷைன் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க சந்தித்த எந்த போராட்டங்களும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடக்கூடாது, தொடரக்கூடாது. அதுக்கு ஆனால் அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஜெயத்தையும் பலன்களையும் மட்டும் அவர்கள் அனுபவிக்கட்டும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஜெயத்தையும் பலன்களையும் மட்டும் அவர்கள் அனுபவிக்கும்படிக்கு நம்ம ஜெபிப்பது அவசியம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நம்முடைய சபைக்காய் ஜெபிக்க போகிறோம். சபையிலே ஆண்டவரே கடந்த 5 வருஷத்துக்குள்ள வந்தவங்க சபையில் நிலைக்கணும். கடந்த 5 வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ ஈவன் ஒரு டைம் வந்தவங்களா இருந்தாலும் அவங்க இந்த சபையில் வந்து நிலைக்கும்படிக்கு வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே கடந்த 5 ஆண்டுகளிலே இந்த சபைக்குள்ள ஏதாவது ஒரு தடவையாவது கூட காலடி எடுத்து வச்சிருந்தாலும் அவங்க சபையில நிலைக்கும்படி செய்வீராக. சபையிலே நிலைக்கும்படி ஒருவேளை வழி விலகி போயிருந்தாலும் ஒருவேளை பின்வாங்கி போயிருந்தாலும் அவர்களை மனம் திருப்பி அழைத்து வருவீராக. அவர்கள் மனம் திரும்ப வரும்படி கர்த்தர் செய்வீராக. கடந்த 5 ஆண்டுகளிலே இந்த சபைக்கு ஏதோ ஒரு முறையோ 2 முறையோ 10 முறையோ சில மாதங்களோ வந்துவிட்டு இன்றைக்கு சபை ஆராதனைக்கு வராதவர்கள், இந்த நாட்களிலே வராதவர்கள், வழி விலகி போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், அவர்கள் இருதயங்களிலே கர்த்தர் கிரியை செய்து அவர்கள் மனம் திரும்பி மீண்டுமாய் வரும்படிக்கு தேவ அனுக்கிரகம் வெளிப்படுவதாக. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் மீண்டுமாய் வரும்படி செய்வீராக, மீண்டுமாய் வரும்படி செய்வீராக. அப்பொழுது சபையிலே ஆத்துமாக்களின் பெருக்கம் பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பில்டிங் ப்ராஜெக்டை நம்ம இந்த ஜெபத்தை விட வேண்டாம். எவ்வளோ தூரம் டெய்லி ஜெபம் பண்ணுமோ ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. இந்த பில்டிங் ப்ராஜெக்டை இந்த வருஷம் பாதிக்குள்ளே முடிச்சு கொடுங்க. அது என்ன வழியை திறக்கணுமோ திறந்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பில்டிங் ப்ராஜெக்டை இந்த வருஷத்தோட பாதிக்குள்ளே முடிச்சு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வருஷம் பாதி முடிகிறதுக்கு முன்னால் முடிச்சு கொடுங்க. அட்லீஸ்ட் ஜூலைக்கு முன்னால் எங்களுக்கு முடித்து தாரோம் என்று ஜெபிக்கிறோம். இல்லை உண்மையாக ஜெபம் பண்ணுவீங்களா? பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன வாசலை திறக்கணுமோ திறந்துருங்க ஆண்டவரே. எப்படி வாசலை திறக்கணுமோ திறந்துருங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படியே செய்வீராக. நாளை தின ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளையிலிருந்து ஆங்கில ஆராதனை இருக்கு, தமிழ் ஆராதனை 9 மணிக்கு எல்லாரும் டைமுக்கு வரணும். டைம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம். 9 மணிக்கு நேரத்துக்கு வரணும். எல்லாரும் இந்த வருஷத்தில் ஆராதனைக்கு வரணும், தவறாம வரணும் ஆண்டவரே. அப்போ ஆங்கில ஆராதனைக்கும் அழைத்து வாங்க. ஆங்கில ஆராதனையில் 30 பேருக்கும் குறையாம வந்து ஆரம்பத்திலே அட்டன் பண்ணும்படி கர்த்தர் செய்வீராக. காலையில் 7:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை இருக்குது. ஸ்தோத்திரம். 9 மணிக்கு தமிழ் ஆராதனை இருக்குது. அதை ஆசீர்வதிங்க. நாளைக்கு மாலையில பைபிள் காலேஜில் நடக்கிறதான ஆண்டவரே புத்தாண்டு ஆசீர்வாத கொண்டாட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஜனங்கள் வரும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இந்த தனிப்பட்ட கரங்கள் எத்தனை கரங்களப்பா. இவங்க மனுஷன்ட்ட இல்லை, ஜீவனுள்ள தெய்வமாகிய உம்மிடத்தில் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். அது என்ன விண்ணப்பமாயிருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு பதில் தாரும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். கிருபையாய் பதில் தாரும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். இதே கரங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் உபவாச ஜெபத்திலே ஜெபித்தேன், கர்த்தர் உதவி செய்தார் என்று சாட்சி எழுதும்படி கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.